நாம் எத்தனை கோடி சரீரங்களை பெற்று இன்று நம் மனிதனாக உருவாக்கியது இந்த உயிர். இந்த உயிரால் உருவாக்கப்பட்ட இந்த ஆறாவது அறிவை நாம் சீராக பயன்படுத்தி உணவின் தன்மை ஒளியாக மாற்றிய அந்த அருள் மகிழ்ச்சியின் உணர்வுகளை நாம் ஏங்கி இதன் வழி நாம் செலுத்தப்படும் போது நம் உடலுக்குள் அது சென்று இந்த தீமையான நிலைகளை அகற்றுகின்றது. ஆகவே இந்த ஆறாவது அறிவுதான் மனிதனால் நாம் உயிருடன் இணைக்க தெரிந்து கொண்டவர். நாம் பிரம்மாவை சிறப்பிடித்தான் முருகன். நாம் உருவாக்கும் ஆற்றல் பெற்றது ஆறாவது அறிவு. நம் எண்ணத்தை அந்த துருவ மகிழ்ச்சியின் பால் கூர்மையாக எண்ணி அந்த வலு கொண்டு நாம் உயிருடன் நிலை கொண்டு அது இழுக்கப்படும் போது அதன் உணர்வுகள் நம் உடலுக்கு பரவி அந்த வலிமை பெறப்படும் போது தீமை உள்புகாது தள்ளி விடுகின்றது. நீங்கள் தீமைகள் உள்புகின்று விட்டால் அதன் அணுக்கள் உணவுக்காக அதிகமாக இயங்கிவிடும். அதனின் வலுவை அது பெறும். அதனால் அறிந்த பின் அடுத்த நிமிடமே இதை தடைப்படுத்த வேண்டும். அந்த கருவாக உருவாவதற்கு முன் அதை தடைப்படுத்த வேண்டும் என்பதற்குத்தான் இதை ஞானிகள் நாம் பலருடைய எண்ணங்களை அறிய கடமைப்பட்டுள்ளோம். ஆனால் அவர்களுக்கு உதவி செய்ய கடமைப்பட்டுள்ளோம். ஆனால் கடமை மட்டும் ஒன்று இருந்தால் போதாது, தன்னை காத்துக் கொள்ளும் வலுவும் வேண்டும். நெருப்பை வைத்துதான் உணவை சமைக்கிறோம் என்றால் நெருப்பை எரியும் மெழுகில் போட்டால் என்னாகும்? அல்லது சமைத்த சூடான பொருளை நாம் கையில் எடுத்தால் என்னாகும்? நம்மை சுட்டுவிடும். ஆக விஷத்தின் இயக்கமே உலகத்தை இயக்குகின்றது. அதில் உள்ள விஷத்தின் உணர்ச்சியை நம்மை உணரச் செய்கின்றது. உணர்ந்த பின் சுடுது அந்த வேதனைப்படுகிறார் என்று தெரிகின்றது. இந்த வேதனை நீக்கி அருளொளி கொண்டு இந்த வேதனை நமக்குள் வளர்ந்தாது தள்ளிவிட வேண்டும். நாம் தான் நெருப்பு வைத்து சமைத்தோம். ஆனால் அதில் ஜூடு இருக்கப்படும் போது மேலே ஊற்றிக்கொண்டாலும் உடனே கையை ஊற்றி எடுத்தாலும் என்ன ஆகும்? அதற்குகந்த நாம் ஒரு கரண்டியை வச்சுதான் அதை எடுக்கின்றோம். இதே போல அருள் மகிழ்ச்சியின் உணர்வை நமக்குள் எடுத்து அந்த வலு கொண்டு அந்த அருள் மகிழ்ச்சியின் உணர்வை நமக்குள் சேர்க்கப்படும் போது இந்த தீமையின் நிலைகள் நமக்குள் அதை அடக்க முடியும்.